நம்ம இந்த வீடியோவில் டிஸ்கஸ் பண்ண போகிறது பார்த்தோன்னா எலாஸ்டிசிட்டி ஆஃப் டிமாண்ட் ஆல்ரெடி இதுக்கு முன்னாடி வீடியோவில் நம்ம என்ன டிஸ்கஸ் பண்ணிக்கலாம், லா ஆஃப் டிமாண்ட். அதாவது ப்ரைஸ் எந்தளவுக்கு சேஞ்ச் ஆகுது, ப்ரைஸ் இன்க்ரீஸ் ஆகுது டிக்ரீஸ் ஆகுனாலுமே சரி, டிமாண்டில் என்ன ஒரு ரெஸ்பான்சிவ்னஸ் கிடைக்குதோ அது வந்து டிமாண்டில் இன்க்ரீஸ் ஆகலாம் டிக்ரீஸ் ஆகலாம். ப்ரைஸ் வந்து இன்க்ரீஸ் ஆனாலும் டிக்ரீஸ் ஆனாலும் டிமாண்டில் வாட் எவர் இட்ஸ் வில் பி சேஞ்சஸ் இட்ஸ் கோயிங் ஆன்னா அது வந்து லா ஆஃப் டிமாண்ட். ஓகேங்களா. எலாஸ்டிசிட்டி ஆஃப் டிமாண்டில் இந்த ப்ரைஸ் வந்து சேஞ்ச் ஆகிறதுனால வந்து டிமாண்ட் வந்து இன்க்ரீஸ் டிக்ரீஸ் ஆகுதுல்ல, அந்த ரேட் ஆஃப் சேஞ்ச் அதை எக்ஸ்பிளைன் பண்ணுறது எலாஸ்டிசிட்டி ஆஃப் டிமாண்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா. இதை வந்து த லா ஆஃப் டிமாண்ட் எக்ஸ்பிளைன்ஸ் த டைரக்ஷன் ஆஃப் சேஞ்ச் இன் டிமாண்ட் டியூ டு சேஞ்ச் இன் த ப்ரைஸ். ப்ரைஸில் சேஞ்சஸ் ஆகிறதுனால டிமாண்டில் எந்தளவுக்கு வந்து சேஞ்சஸ் ஆகுது, அது இட் ஃபெயில்ஸ் டு எக்ஸ்பிளைன் த ரேட் ஆஃப் சேஞ்ச் இன் டிமாண்ட் டியூ டு கிவன் சேஞ்ச் இன் ப்ரைஸ். ரேட் ஆஃப் சேஞ்ச் எந்த அளவுக்கு வந்து சேஞ்ச் ஆகுது டிமாண்டில் அப்படின்னு சொல்கிறது தான் டிமாண்டில் சேஞ்ச் ஆகுது அப்படின்னு சொல்கிறது தான் வந்து இந்த எலாஸ்டிசிட்டி ஆஃப் டிமாண்ட். இதுதான் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்க. எலாஸ்டிசிட்டி ஆஃப் டிமாண்ட் எக்ஸ்பிளைன்ஸ் த ரேட் ஆஃப் சேஞ்ச் இன் குவான்டிட்டி டிமாண்டட் டியூ டு எ கிவன் சேஞ்ச் இன் ப்ரைஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேவா. நெக்ஸ்ட்டு பார்த்தோம் அப்படின்னா இதோட டிஃபைன் பார்த்தோன்னா ஸ்டானியர் அண்ட் ஹேங்கோ அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எலாஸ்டிசிட்டி ஆஃப் டிமாண்ட் இஸ் therefore a technical term used by the economist to describe the degree of responsiveness of the quantity demanded for a commodity to a change in its price. அதாவது இதில் இருக்க எக்கனாமிக்ஸ்ட் வந்து எலாஸ்டிசிட்டி ஆஃப் டிமாண்ட் வந்து எக்கனாமிஸ்ட் என்ன டேர்ம் யூஸ் பண்ணிக்காங்கன்னா டெக்னிக்கல் டேர்ம்னா இப்போ ஒரு வேர்டு இருக்குன்னா அதுக்கு எக்ஸாக்டாக மீன் சொல்கிறது தான் டெக்னிக்கல் டேர்ம். அது மாதிரி இந்த எலாஸ்டிசிட்டி ஆஃப் டிமாண்ட் அப்படிங்கிறது வந்து ப்ரைஸில் சேஞ்சஸ் ஆகும்போது டிமாண்டில் என்ன ரெஸ்பான்ஸ் ஆகுது அப்படிங்கிறது, இது ரெஸ்பான்ஸ் ஆகிறத மட்டும் சொல்கிறது லா ஆஃப் டிமாண்ட். ஆனால் ரேட் ஆஃப் சேஞ்ச் எந்த லெவலுக்கு சேஞ்ச் ஆகுது அக்யூரேட்டாக சொல்கிறது பார்த்தோன்னா எலாஸ்டிசிட்டி ஆஃப் டிமாண்ட் அப்படின்னு சொல்கிறோம். இதில் பார்த்தோம் அப்படின்னா எலாஸ்டிக் டிமாண்ட் ஆர் மோர் எலாஸ்டிக் டிமாண்ட் அப்படின்ட்டு இருக்குது. இது வந்து 4 டைப்ஸ் இருக்குது. அதுதான் நம்ம வந்து பிலோவாக டிஸ்கஸ் பண்ண போகிறோம். இதுலேயே அதுக்கு அடுத்தது கண்டினியூ பார்த்தோன்னா எலாஸ்டிக் டிமாண்ட் ஆர் மோர் எலாஸ்டிக் டிமாண்ட். அதாவது எலாஸ்டிக் டிமாண்ட்னா பார்த்தோம் ப்ரைஸ் எந்தளவுக்கு இன்க்ரீஸ் ஆகுது அப்படிங்கும்போது, ப்ரைஸ் இன்க்ரீஸ் ஆகும்போது டிமாண்டில் வர சேஞ்சஸ் எந்த அளவுக்கு சேஞ்சஸ் ஆகுது, ரேட் ஆஃப் சேஞ்ச் ஆகுது அப்படிங்கிறது வந்து எலாஸ்டிக் டிமாண்ட்னு சொல்கிறோம். இதில் பார்த்தீங்கன்னா டிமாண்ட் ஃபார் எ கமாடிட்டி இஸ் said to be elastic when the quantity demanded increase by a large amount due to a little fall in the price and decrease by a amount due to little rise in the price. To be more scientific, elastic demand is called as more elastic demand. அதாவது லிட்டில் ஃபால் ஆனாலும் சரி, லிட்டில் ஃபால் ப்ரைஸில், அதே மாதிரி லிட்டில் ரைஸ் ஆனாலுமே இந்த ப்ரைஸில் இதில் சேஞ்சஸ் வருது பார்த்திங்களா, இது வந்து எலாஸ்டிக். சயின்டிஃபிக்காக சொல்லும் போது இது மோர் எலாஸ்டிக் டிமாண்ட்னு சொன்னால் தான் வந்து இது கரெக்டாக இருக்கும் அப்படின்னு சொன்னாங்க. இதே மாதிரி எலாஸ்டிக் டிமாண்ட் என்னென்ன வரும், எலாஸ்டிக் டிமாண்ட் என்னென்ன வரும் அப்படிங்கிறாங்க. ஃபஸ்ட்டு எலாஸ்டிக் டிமாண்ட்னு பார்த்தோன்னா லக்ஸரி குட்ஸ், லக்ஸரி ஐட்டம்ஸ்னால் கோல்டு, இந்த டைமண்ட் இந்த மாதிரிலாம் வருது பார்த்தோம் அப்படின்னா இந்த இதெல்லாம் சொல்லலாம். அதுக்கடுத்தது வந்து வெக்கேஷன்ஸ், அதுக்கடுத்தது ஹை எண்ட் எலக்ட்ரானிக் ஐட்டம்ஸ்லாம் நமக்கு ஆஃபர் போட்டு சொல்கிறாங்க பார்த்தீங்களா, அதுக்கப்புறம் காஃபி, இதெல்லாம் வந்து எலாஸ்டிக் டிமாண்டில். இதில் ஆக்சுவலாக ஃபோன்லேயுமே எனக்கு கிளியராக வரல, புக்கில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு கிளியராக இருக்கும். அதுக்கடுத்தது பார்த்தோம் அப்படின்னா இன்எலாஸ்டிக் டிமாண்ட் அப்படிங்கிறது ஸ்டேபிள் ஃபுட்னா இந்த பால், இந்த திடீர்னு ஃப்ரூட்ஸு, ஃப்ளவர்ஸ் இந்த மாதிரிலாம் வருது ஸ்டேபிள் குட்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். இதில் வந்து மெடிஷன்ஸு, அதுக்கடுத்தது பார்த்தோம் அப்படின்னா மெடிஷன்ஸ் இந்த மாதிரிலாம் வர்றது வந்து இது வந்து ப்ரைஸில் கொஞ்சம் சேஞ்சஸ் ஆனாலுமே டிமாண்டில் எந்த ஒரு அந்தளவுக்கு சேஞ்சஸ் எதுவுமே ஆகாது அப்படின்னு சொல்கிறது இன்எலாஸ்டிக் டிமாண்ட். எலாஸ்டிக் வந்து சேஞ்சஸ் ஆகும், ப்ரைஸில் கொஞ்சம் சேஞ்சஸ் இருந்தாலுமே நிறைய விதமான சேஞ்சஸ் வந்து டிமாண்டில் தெரியும் அப்படிங்கிறது வந்து எலாஸ்டிக் டிமாண்ட். இது வந்து மோர் எலாஸ்டிக் டிமாண்ட்னு சொல்கிறாங்க. இதுக்கு அடுத்தது பார்த்தோம் அப்படின்னா டைப்ஸ் ஆஃப் எலாஸ்டிசிட்டி ஆஃப் டிமாண்டில் வந்து 4 டைப்ஸ் இருக்குது. ப்ரைஸ் எலாஸ்டிசிட்டி ஆஃப் டிமாண்ட், இன்கம் எலாஸ்டிசிட்டி ஆஃப் டிமாண்டு, கிராஸ் எலாஸ்டிசிட்டி ஆஃப் டிமாண்ட் அண்ட் அட்வர்டைசிங் எலாஸ்டிசிட்டி ஆஃப் டிமாண்ட் அப்படின்னு 4 டைப்ஸ் கொடுத்துருக்காங்க.
இப்போ நம்ம இதில் பார்க்க போகிறது பார்த்தீங்கன்னா ப்ரைஸ் எலாஸ்டிசிட்டி ஆஃப் டிமாண்ட். ப்ரைஸ் எலாஸ்டிசிட்டி ஆஃப் டிமாண்ட் இஸ் காமன்லி நோன் அஸ் எலாஸ்டிசிட்டி ஆஃப் டிமாண்ட். அதாவது ப்ரைஸ் எலாஸ்டிசிட்டி ஆஃப் டிமாண்டை வந்து எலாஸ்டிசிட்டி ஆஃப் டிமாண்ட்னு சொல்லுவாங்க. அதாவது நார்மலாகவே எலாஸ்டிசிட்டி ஆஃப் டிமாண்டுங்கிறதே நம்ம எலாஸ்டிசிட்டி ஆஃப் டிமாண்ட்னு சொன்னாவே ப்ரைஸ் எலாஸ்டிசிட்டி ஆஃப் டிமாண்டை குறிக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் இஸ் பிகாஸ் ப்ரைஸ் இஸ் த மோஸ்ட் இன்ஃப்ளூயன்சியல் ஃபேக்டர் அஃபெக்டிங் டிமாண்ட். அதாவது ப்ரைஸ் இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணால் தான் நம்ம என்ன ப்ரைஸ் இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுறதுனால தான் அஃபெக்ட் ஆகும் டிமாண்டை அப்படின்னு சொல்கிறாங்க. அதனால் மோஸ்ட் இன்ஃப்ளூயன்சியல் ஃபேக்டர் ப்ரைஸ் இன்க்ரீஸ் ஆகுது டிக்ரீஸ் ஆகுது அதை பேஸ் பண்ணி தான் நம்ம வந்து டிமாண்ட் வந்து அஃபெக்ட் ஆகும், இன்க்ரீஸ் ஆக டிக்ரீஸ் ஆகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எலாஸ்டிசிட்டி ஆஃப் டிமாண்ட் மெஷர்ஸ் த ரெஸ்பான்சிவ்னஸ் ஆஃப் த குவான்டிட்டி டிமாண்டட் டு சேஞ்சஸ் இன் த ப்ரைஸ். சேம் தான் சொல்கிறாங்க. இது எல்லாமே ஒரே பாயிண்ட் மாதிரி தான் இருக்கும். ப்ரைஸில் சேஞ்சஸ் ஆகிறதுனால குவான்டிட்டியில் டிமாண்டில் என்ன ரெஸ்பான்சிவ் பண்ணுது அதுதான் வந்து இந்த ரேட் ஆஃப் சேஞ்ச் தான் ப்ரைஸ் எலாஸ்டிசிட்டி ஆஃப் டிமாண்ட் அப்படி சொல்லுவாங்க. அதுக்கடுத்து இதில் வந்து 4 டைப்ஸ் இருக்குன்னு பார்த்தோம். அதில் ஃபஸ்ட்டு டைப் தான் ப்ரைஸ் எலாஸ்டிசிட்டி ஆஃப் டிமாண்ட். ப்ரைஸ் எலாஸ்டிசிட்டி ஆஃப் டிமாண்டில் பார்த்தோன்னா இந்த ப்ரைஸ் எலாஸ்டிசிட்டி ஆஃப் டிமாண்ட் காமன்லி நோன் அஸ் த எலாஸ்டிசிட்டி ரெஃபர்ஸ் த ரெஸ்பான்சிவ்னஸ் அண்ட் சென்சிட்டிவ்னஸ் ஆஃப் டிமாண்ட் ஃபார் எ ப்ராடக்ட் டு த சேஞ்சஸ் இன் இட்ஸ் ப்ரைஸ். ஓகேவா, என்ன ரெஸ்பான்சிவ்னஸ் வந்து டிமாண்டில் ஆகுது அப்படிங்கிறது இந்த ப்ரைஸ் டிக்ரீஸ் ஆகிறதுனால சேஞ்சஸ் ஆகிறதுனால அப்படிங்கிறது. இன்னும் அதர் வேர்ஸ் த ப்ரைஸ் எலாஸ்டிசிட்டி ஆஃப் டிமாண்ட் இஸ் ஈக்குவல் டு ப்ரோபரேஷனேட் சேஞ்ச் இன் த குவான்டிட்டி டிமாண்ட். அதுக்கடுத்து ப்ரிப்பரேஷனேட் சேஞ்ச் இன் ப்ரைஸ். இப்போ எலாஸ்டிசிட்டி ப்ரைஸில் நியூமெரிக்கலில் சொல்லப்போனால் இது வந்து டெல்டா எலாஸ்டிசிட்டி ப்ரைஸ். இது வந்து ப்ரைஸ் எலாஸ்டிசிட்டி ஆஃப் டிமாண்டுங்கிறதுனால ப்ரைஸ் எலாஸ்டிசிட்டி ஆஃப் டிமாண்டுக்கு இந்த சின்ன பேர் வந்து இங்கே கீழே கொடுத்துருக்காங்க. அதுக்கடுத்து டெல்டா கியூங்கிறது சேஞ்ச் இன் டிமாண்ட். இந்த ஃபார்முலா எப்படி ஃபைண்ட் அவுட் பண்ணுறதுன்னு பார்த்தோம்னா Q1 மைனஸ் QO, Q1 மைனஸ் QO வந்து ஒரிஜினல் குவான்டிட்டி. அதே வந்து Q1 வந்து நியூ குவான்டிட்டி, Q0 வந்து ஒரிஜினல் குவான்டிட்டி அப்படின்னு சொல்கிறாங்க. நியூ குவான்டிட்டி ஒரிஜினல் குவான்டிட்டி. அதே வந்து டெல்டா P எப்படி வந்து சேஞ்ச் இன் ப்ரைஸ் சொல்கிறாங்க. இது எப்படி ஃபைண்ட் அவுட் பண்ணுறதுன்னா P1 மைனஸ் PO. P1 வந்து நியூ ப்ரைஸு, அதே வந்து ஒரிஜினல் ப்ரைஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. டெல்டா Q டிவைடட் பை டெல்டா P இன்ட்டு P டிவைடட் பை Q, ஒரிஜினல் ப்ரைஸ் டிவைடட் பை ஒரிஜினல் குவான்டிட்டி. இதுதான் வந்து ப்ரைஸ் எலாஸ்டிசிட்டி ஆஃப் டிமாண்ட்னு சொல்கிறாங்க. ரெஸ்பான்சிவ்னஸ் அண்ட் சென்சிட்டிவ்னஸ் ஆஃப் டிமாண்ட் ஃபார் எ ப்ராடக்ட் டு சேஞ்சஸ் இன் இட்ஸ் ப்ரைஸ். தட்ஸ் ஆல். அதாவது இப்போ வந்து ப்ரைஸ் எந்த அளவுக்கு சேஞ்ச் ஆகுதோ அதை பேஸ் பண்ணி தான் குவான்டிட்டி சேஞ்ச் ஆகும். அது வந்து ப்ரைஸ் எலாஸ்டிசிட்டி ஆஃப் டிமாண்ட். சேம் டைமில் இன்கம் செகண்ட் ஒன் வந்து பார்த்தோம் அப்படின்னா இன்கம் எலாஸ்டிசிட்டி ஆஃப் டிமாண்ட். த இன்கம் இஸ் ஆல்சோ எ ஃபேக்டர் தட் இன்ஃப்ளூயன்ஸ் த டிமாண்ட் ஃபார் எ ப்ராடக்ட். Hence, the degree of responsiveness of a change in demand for a product due to the change in the income is known as income elasticity of demand. இன்கம் சேஞ்ச் ஆகும்போது நம்மளோட டிமாண்ட் எந்த அளவுக்கு வந்து இன்க்ரீஸ் ஆகுதா டிக்ரீஸ் ஆகுதா அப்படிங்கிறது தான் இதை பார்க்க போகிறோம். இந்த ஃபார்முலா டு கம்ப்யூட் த இன்கம் எலாஸ்டிசிட்டி ஆஃப் டிமாண்ட். இதில் பார்த்தோம் அப்படின்னா அதே வந்து ப்ரைஸ் எலாஸ்டிசிட்டி ஆஃப் டிமாண்டில் வந்து டிமாண்டு ப்ரைஸ்க்கு வரும். அதே வந்து இதில் வந்து பார்த்தோன்னா டிமாண்டு இன்கம். நமக்கு இன்கம் இன்க்ரீஸ் ஆனால், அதாவது ஃபார் மோஸ்ட் ஆஃப் த குட்ஸ் த இன்கம் எலாஸ்டிசிட்டி ஆஃப் டிமாண்ட் இஸ் கிரேட்டர் தென் 1 இன்சியேட்டிங் தட் வில் த சேஞ்ச் இன் த இன்கம் த டிமாண்ட் வில் ஆல்சோ சேஞ்ச். அதாவது இன்கம் சேஞ்ச் ஆகும்போது நமக்கு வந்து என்ன ஆகுது, டிமாண்ட் வில் ஆல்சோ சேஞ்ச் தட் டூ இன் த சேம் டைரக்ஷன். அதாவது இன்கம் இன்க்ரீஸ் ஆனால் நமக்கு டிமாண்டு இன்க்ரீஸ் ஆகும். அதே இன்கம் டிக்ரீஸ் ஆனிச்சுன்னா டிமாண்டும் வந்து டிக்ரீஸ் ஆகும். அதுதான் சொல்கிறாங்க இன்கம் எலாஸ்டிசிட்டி ஆஃப் டிமாண்ட். ஓகேவா. அதுக்கப்புறம் பார்த்தோன்னா எக்ஸாம்பிள் மோர் இன்கம் மீன்ஸ் மோர் டிமாண்ட். அதே வந்து லெஸ் இன்கம் மீன்ஸ் லெஸ் டிமாண்ட், வைஸ் வெர்சா. இதுதான், ஒன்றுமே கிடையாது. ப்ரைஸ் எலாஸ்டிசிட்டி ஆஃப் டிமாண்ட்னா சேஞ்ச் இன் குவான்டிட்டி டிமாண்டட் டிவைடட் பை சேஞ்ச் இன் ப்ரைஸ். இதில் பார்த்தோன்னா சேஞ்ச் இன் குவான்டிட்டி டிமாண்டட் ஃபார் எ ப்ராடக்ட், அதில் வந்து டிவைடட் பை சேஞ்ச் இன் இன்கம். தட்ஸ் ஆல். அதுக்கடுத்தது பார்த்தோம் அப்படின்னா கிராஸ் எலாஸ்டிசிட்டி ஆஃப் டிமாண்ட்.